சிக்கன் லாலிபாப் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த டிஷ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதுக்கு தேவையான சிக்கன் வந்து நான் வாங்கிட்டு வந்த சிக்கனில் அந்த ரெக்கையில் ரெக்கை மாதிரி இருந்த பீசஸ் எடுத்து நான் அந்த சதையை மட்டும் கீறி கீழே கொண்டு வந்து லாலிபாப் மாதிரி மேக் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கடையிலேயே லாலிபாப்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, அதுக்கு மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு 3/4 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது, ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, அது கூட தேவையான உப்பு, தென் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த நான் கம்மியாக குவான்டிட்டி எடுத்துருக்கிறேன் சிக்கன், ஸோ அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். இதுக்கு நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், தென் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தென் இது மாதிரி நல்லா உள்ளே நல்லா மசாலா இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு எக்கு எடுத்துகிட்டேன். ஒரு எக்கு எடுத்து நல்லா கலக்கிட்டு அதில் பாதி எக்கு மட்டும் எடுத்துட்டேன். ஏன்னா நான் சிக்கன் கம்மியாக எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா முழு எக்குமே போட்டுக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் மைதா, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், சோள மாவு, தென் அது கூடவே கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள், கொஞ்சம் கலருக்காக. ஏற்கனவே காரத்துக்கு நான் மிளகாத்தூள் போட்டாச்சு. அது கூட கொஞ்சமாக சால்ட்டு, தென் பெப்பர் பொடி, மிளகு பொடி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். இது கூட கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் நல்லா லிக்யூடாக வரும். ஒரு அரை ஸ்பூன், ஒரு ஸ்பூன் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரியே கலக்கணும். தேவைன்னா கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஊற்றி நல்லா இது மாதிரி கலந்துக்கலாம். இது கூட ஒரு அரை ஸ்பூன் வந்து கஸ்தூரி மேத்தி நான் போட்டுக்கிறேன். இதோட வாசனையும் சரி, டேஸ்ட்டும் சரி நமக்கு நல்லா இருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். தென் இந்த கார்ன்ஃப்ளவர், வறுக்காத கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, சூப்புக்கெலாம் போட்டு குடிக்கிற அந்த கார்ன்ஃப்ளாக்ஸ் வந்துட்டு வறுக்காத எடுத்து பொடிச்சு வச்சுக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் பிரெட் கிராம்ப் இருக்குது, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு நான் ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலேயே ஊற வச்சுட்டேன். முடிஞ்சால் 1 ஹவர் கூட ஊற வைக்கலாம். எடுத்து இப்போ வந்து நம்ம எக் மசாலாவில் வந்து ஒரு நல்லா பெரட்டிட்டு அகைன் வந்து பிரெட் கிராம்ப் அது மேலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ நான் போட்டது மேலே வந்து இருக்கிற மசாலா பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ அடுத்த வாட்டி போடும்போது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன். இப்போ கரெக்டாக வந்தது. எப்பயுமே வந்து ரொம்ப ஹை லெவலில் வச்சிடக்கூடாது. கொஞ்சம் சூடானதும் சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிக்கன் போட்டு பொறுமையாக திருப்பி போட்டோம்னா நம்ம சிக்கன் நல்லா ஜூஸியாக உள்ளே வரைக்கும் நல்லா வெந்து வரும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான லாலிபாப், சிக்கன் லாலிபாப் ரெடி. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுங்க, பர்ஃபெக்டாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.